வேற எல்லாமே சொல்லிட்டாரு. அப்பா ரொம்ப மோசம். யார் மொழியும் தட்டினாலும் அப்பா மொழியும் தட்டக்கூடாது. அப்பா அதிகமான வேலை. பொம்பளை பிள்ளைய காட்டுக்கு அனுப்புறாரு. முன்ன பின்ன போய் நான் பழக்கமே இல்லை. அதுவும் காட்டுல கரடி புலி புலி சிங்கம் கரடி யானைலாம் இருக்குமாம்ல. வெட்டிக்காரே எனக்கு பயமா இருந்தா எனக்கு பயமா தான் இருக்கும். முத போறேன் இல்லையா, அதனால நான் போறேன். நீங்க 4 பேர் பாதுகாப்புக்காக எனக்கு பின்னாடி வரீங்களா? என்னதான் இருந்தாலும் வயசுல பெரியவர். அப்பா சொல்ல தட்டக்கூடாது. அப்பா எங்களை இங்க வர சொல்லிட்டு அப்பா எங்க போனாருமே தெரியல. இருந்தாலும் ஒரு பொண்ணு தன்னந்தனியா ஒரு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்ன பைத்தியம் நினைக்கிறீங்களா? நானும் ஒருத்தரை காதலிக்கிறேன். ஏதோ நினைச்சுப்போங்க, எதை நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. சரி, இருந்தாலும் நான் அவரை விடாம 6 மாசமா காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். தூங்கலை. நான் தான் அவர் பின்னாடி சுத்துறேன் தவிர அவர் என்னை ஏறிட்டு கூட பார்க்க மாட்டாரு. எதுவும் ஆகலை. ஏன் உனக்கு ரொம்ப இதா இருக்கா? எதுவும் ஆகாம இருக்கதா நல்லது. ஆமா ஆமா, தம்பி அக்காட்ட போய் இப்படி கேட்பாங்களா? எதுவும் ஆச்சா ஆகலை? ஓஹோ, காதல் ஆச்சா இல்லையான்னு கேட்குறியா? சரி சரி, காதல். இப்போ நான் தான் பின்னாடி அரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவர் என்னை ஏறிட்டு கூட பார்க்க மாட்டாரு. இல்லை, உனக்கு ரொம்ப செட். இன்னும் எதுவுமே நடக்கல. சரி, இருந்தாலும் ஏன் மச்சான் இங்க இருந்து கூடு பார்க்குறேன். அவர் வந்தா வரட்டும், இல்லைன்னா நான் போய் மச்சான் மச்சான் ஏ ஆசை மச்சான் எப்பத்தா வருவீங்க என்னோட அந்த ஒரு நடுக்கால மனசு வாழுது. ஏ மச்சான் 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 ஆசை மச்சான் மச்சானே வாராரு. வீரத்தை வரட்டும். தம்பி என்னப்பா? ஆமாடா.
இல்ல ஏன் கல்யாணம் பண்ணாதான் அத்தாச்சியா? கல்யாணம் பண்ணாதான்டா கல்யாணம். கல்யாணம் நீ பாப்ப. காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஞாபகம் வச்சுக்க. சரி எது கூப்பிட்ட? அத்தான் நீயும் நானும் 2 பேரும் சேர்ந்துட்டா மஜா இருக்கும். நம்ம சேர்ந்து காதலிப்போமா? அதெல்லாம் காலையில 6 மணிக்கு. சரி இருக்கட்டும். நம்ம 2 பேரும் காலையில இப்ப பண்ண வேணாம். தங்கச்சியை கூப்பிட்டு அது ஏன் உரிச்சாமட்டை வந்துச்சு, அதை எடுத்து உரிச்சிருவாங்க. அதான் உண்மை. அப்படின்னா என்ன உரிச்சாமட்டேன்னா என்ன? உரிச்சாமட்டேன்னா வச்சுட்டு உரிச்சாமட்டேன்னா உரிக்கிறது. உரிக்கிறது. ஆமா. என்னத்தை உரிக்கிறது? எதை உரிக்கணுமோ அதை உரிக்கணும். எதை உரிக்கணுமோ நான் எவ்வளவு தடவை சொல்லிய கொடுத்த மாடு மாதிரி இருக்கிற பத்தியா. சரி அம்மா தங்கச்சி வர்றாங்கல்ல. ஆமா. 3 பேரும் எங்க போறோம்? நம்ம 2 பேரும் காட்டுக்கு போறோம். காட்டுக்கு காவலுக்கு. ஆமா. என்ன காவல்? என்ன காவல்? என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? என்ன திணை? கருதிணை கைதிணை. செந்தில கவுண்டமணியா? செந்தினை கருதிணை. உனக்கு செந்தில கவுண்டமணிய நோக்கமா உனக்கு? கருதிணை செந்தினை. ஆமா. கருதிணை நமக்கு செந்தினை செந்தில் வடிவில் முருகன். அதனால நம்ம 3 பேர் காவலுக்கு போகணும். ஆமா. உடனே ஏன் அப்படி வெறினா பியத்துல மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? மெதுவா பேசியா? ஏன் எதிங்கறத நீ பாத்துக்கிட்டே இருக்கியோ? காலை செவுட்டு அந்து போயிரும் போல. இதான் வேலை உனக்கு. என்ன அவருடைய கை வேணுமா? ஆமா. இன்னைக்கு ஒளிப்பற பரவாயில்ல இருந்தாலும் இந்த தண்ணியில உட்காந்துருக்கானா? ஒளிப்ப பரவாயில்லையா? நல்லா இருக்குன்னு சொல்லு. அததான் நானும் சொல்றேன். சும்மா பாத்தியா? அதான் அந்த பிள்ளையும் செஞ்சுச்சான். ஏய் அவர் எனக்கு அப்பா முறை. நீ அவருக்கு என்ன கொளுத்தியா முறையா? ஆமா அப்பா முறைனா மக முறைனா. நீ என்ன பேசியிருக்க? தப்பு தப்பா பேசியிருக்க. அப்படியே சொல்லு. சரி தங்கச்சி கூப்பிடு. கூப்பிடலாமா? அம்மா தாய் தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. யாரு? அப்படி கிடையாது. மழையில நனைஞ்சிட்டீங்களா? தொண்டையை வளப்படுத்திக்கிறேன். நீங்க வெள்ளமானதெல்லாம் மாத்திதான் இருக்குது.
சரி அப்பா வந்து கண்ணு கருத்தமா காவல் பார்க்க சொல்லி இருக்கிறாங்க. அப்பா வந்தாரு. உங்களுக்கு அப்படிதான் சொன்னாங்களா? அப்பா வந்தாரு, தண்ணியா கிடக்குற தாண்டி போயிட்டாரு. இங்க வரல, வீட்டிலேயே சொல்லிட்டாரு எனக்கு. அப்பா சொல்லிட்டு எங்க போயிட்டார்? அரண்மனைக்கு போயிட்டார். எந்த அரண்மனை இருக்கு? நம்ம 10 வீட்டை குடிச்சேதான் வச்சிருக்கு தெரியும். அதெல்லாம் என்ன ஒழுங்காம இருந்தாலே போதும்ல. அப்படி சொல்லுமா. இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை, இந்த 3 இருந்தாலே அவன் பணக்காரன். பசியாத உணவு, கிளியாத ஆடை, ஒழுகாத வீடு. இப்படி இருந்துட்டா சிறப்பு தானே? ஆமா. இடத்துல பாக்கல எப்படி இருக்கு தெரியுமா? அப்படி இருக்கு. அப்படி இருக்குன்னு எனக்கு மனசு. அப்படி மனசு வந்து கொண்டாடுறதா தான் நல்லா இருக்கு. அதனாலதான் வரும்போதே மனசை பத்தி சொல்லிட்டு வந்தேன். உனக்கு மனசு அப்படி இருக்குங்கிறீங்க. இந்த பிள்ளைக்கு உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணே உங்க மனசு அப்படிதான் இருக்கு. ஏன்னா இந்த பிள்ளை வந்திருக்குல்ல. ஆமா. வாங்க. பருத்தி எடுக்கையிலே என்ன பலனால பார்த்த மச்சான். ஏய் வாயா. ஒரு வெளுத்து புடிவே. ஓணமலைய வர வச்சிராத. வாங்க வாங்க. வாங்க வாங்க. சார் சேவாண்டி சார் பார்த்து போயிட்டாங்க. எங்களது தெம்பாப்பட்டு கிராமத்தின் சார்பாக இங்கே வருகை தந்துள்ள நடிகர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. காவல்துறை அதிகாரி ஐயா எங்கே இருந்தாலும் நாடகமணிக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் நாடகமணிக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கு ஆர்வனை பேசிக் கொண்டிருக்கும் அன்பனார் ராமமூர்த்தியன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. எல்லாரும் கை தட்டினது என்ன? எங்க மிருதங்க வாசி கொண்டிருக்கும் அது அன்பு மச்சான் பொன்னுமணி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே ஆளுநர் வாசி கொண்டிருக்கும் அருமை மச்சான் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தப்படுகிறது கிராமத்தின் சார்பாக. தாள வசித்துக் கொண்டிருக்கும் அருமை அப்பா அர்ஜுனன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு வள்ளியாக நடித்து கொண்டிருக்கும் அன்பு அக்கா மல்லிகாதேவி அக்கா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. டான்ஸராக நடித்துக் கொண்டிருக்கும் லட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு நகைச்சுவை நாயகன் எடுத்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு மிகு பாசமுக அண்ணன் ராம்கி அவர்களுக்கு காவல்துறை அதிகாரி ஐயா ஐயா நாடகமணிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் திருப்பத்தூர் ஸ்டார் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. வாங்க. அவர் தண்ணியில இருக்காப்புல இல்ல தண்ணிக்குள்ள இருக்காப்புல. அடுத்தபடியாக இங்கே சிறந்த முறையில் எங்களுக்கு சீனம் வைத்திருக்கக்கூடிய நமது பிரதாப் சிங் கம்பெனி உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக சிறந்த முறையில் எங்களை சிறந்த முறையில் இவர்களிலே எங்களுக்கு யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கும் ட்ரிபிள் கே அருமையண்ணன் கண்ணன் அவர்கள் யூடியூப் சேனலுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இங்கே சிறந்த முறையில் இங்கே இந்நாடகத்தை அமைத்திருந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் மண்ணின் மைந்தன் அருமை தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை ஜில்லா ரஞ்சித் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. சரிங்க சார், சரிங்க சார். ஆமா அடுத்தபடியாக சீரும் சிறப்பான முறையில் இவர்களிடையே எங்களுக்கு நாங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் தன்னால் வந்த இந்த கம்மாய்க்கு ஒரு பொன்னாடை. சரி விடுங்க. சரி அடுத்தபடியாக சிறந்த முறையில் எங்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய மாபெரும்
தெம்மான்பட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் மற்றும் விழா கமிட்டியாளர் மற்றும் எனது மகளிர் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். இங்கே எங்களை சிறந்த முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் ட்ரிபிள் கே அருமையண்ணன் கண்ணன் அவர்களை எங்கிருந்தாலும் நீச்சல் அடித்து வாங்கிட்டியா வாங்கிட்டே நான் உங்களுக்கு விடுறேன். அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். இந்த கரகாட்டத்தை கண்டுகளிக்கும் இது எங்களது நாடக குழுவினருக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய ஊரார்கள், முக்கியஸ்தர்கள், கிராமத்தார்கள் அனைவருக்கும் எங்களது நாடக குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இருக்கு அந்த பொன்னாடை ஒரு 10 பொன்னாடை இருக்கு. நாடக ட்ரெஸ் நாளைக்கு போய் வாங்கி தச்சிடணும். பொண்ணை வர்ணிச்சு நான் ஒரே ஒரு பாட்டு பாடுவேன். என்னை வர்ணிச்சு நீ எப்ப பாடுகள் நான் இருக்கேன். கூந்தல் கருப்பு குண்டியும் கருப்பு. நீ அப்படி சொன்னா நான் இப்படிதான் பாடுவேன். தம்பி அக்கா பூவே பூச்சூடவா இந்த நெஞ்சில் பால் பீச்சவா மசூர்ல தான் வரும். தம்பி வா தம்பி போக்கா வெட்டி வீரி வாசா உனக்கு ஊருக்குள்ள விளக்கமாறு பேசும் இல்ல போவாது. அதுக்குத்தான் கணியுது. நான் பார்த்துட்டேன். சரி இருந்தாலும் தங்கச்சியை கூப்பிடு. என் அழகுல மயங்கிட்டு இப்பதான் சொன்னேன் என் அழகுல மயங்கிட்டேன்னு. அழகுல மயங்கி காதலிக்கிறேன்னு சொன்னேன். தேய்ச்சு போச்சு ஏகின்னோம். டபுள உண்மை வந்துருக்குதுப்பா ஐயா. ஆம்பளை பேர கூட இப்படி பாடலையா. சரி அம்மாவுக்கு அம்மா கொடுக்கலாமா? யார் உங்க அம்மா எங்க இருக்கு? எங்க அம்மா இந்த இருக்காங்கல்ல வள்ளியம்மா. வள்ளியோட அம்மா எங்க அம்மா வீட்டுல. சரி எங்க அப்பா உனக்கு என்ன வேணும்? உங்க அப்பா எனக்கு மாமா மாமனாரு. எங்க அம்மா அம்மா என்ன வேணும்? எங்க அப்பா மாமனார் வேணுமா? எங்க அம்மா என்ன வேணும் தெரியாது. மாமியாரு மாமியாரு. என் தங்கச்சி உன் தங்கச்சி நாத்தனாரு. உன்னை ஏத்துனா நாத்தனா. அப்படியா? தாலி கயிற தாலி கயிற. ஆமா வாங்கம்மா. என்னன்னே தெரியல. பேசுவேன்னு சொல்லி தானே நான் வந்து போய் சுத்தி பார்க்க போனேன். இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தாதான் எனக்கு பேச்சே வருது. தங்கச்சிட்டு தான் பேசல. இவ்வளவு நாள் வீட்டுல தங்கச்சிட்டு தானே பேசிட்டு இருக்கீங்க. தங்கச்சி இல்லாம அண்ணன் என்னைக்குமே கிடையாதுமா. இவதான் பாதியில ஒரு கோவிலா நீங்க பாதியில வர்ற உறவு. பாதியிலே பிச்சுக்கிட்டு போயிருவாங்க. அதுக்கு மதிப்பு கொடுத்திருந்தா சரி. இந்த இடத்த வர்ணிப்பமானே வர்ணிங்க. மயில்கள் ஆடுவதும் குயில்கள் கூவுவதும் மரங்கத்தி பறவைகள் எல்லாம் ஆடுவதும் கற்கு போடுவதும் அற்புதமா ரம்யமா இசை இருக்கிறது. அதனால காண கரங்குயில இப்படி சொன்னீங்க. மயில் ஆடுது குயில் கூவுதுன்னு எல்லாத்தையும் காட்டு. உள்ள மரங்கள் உனக்கெல்லாம் தெரியாது. நாங்க இப்படிதான் பிராடு விடுவோம். நீங்க நம்பிதான் ஆகணும். காண கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா வரனே வரனே கண்மயக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு தரியா தரியா தரணே 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 காண கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா கண்மயக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு தரியா 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 மனசில
ஜிட்டா ஜிலுக்குடா ஜிட்டா ஜிலுக்கு ஜிட்டா ஜிலுக்குடா ஜிட்டா ஜிலுக்கு ஜிட்டா ஜிலுக்குடா அது திருநாடு ஆட்டம் பஸ் ஸ்டாண்ட் சரிங்களா வந்தது பரவாயில்ல சட்ட சட்டம் வந்துருச்சு ஒரே வந்துருச்சுமா இருக்கட்டும் நம்ம நேரத்தை படிக்க போயிட்டே இருக்கணும் காரியத்துல கண்ணா இருக்கு. எந்த காரியத்துல கண்ணா இருக்கு? காரியம் பண்ணிருக்கேன் இன்னைக்கு. இருக்குதா? அலலோ அலலோ பறவைகள் ஆடை
2 4மே சிங்கம் தான். ஆமா ஆமா ஆமா. ஆளு கூட சேர்ந்து காவல் காப்போமா? 4வது கட்ட போது இதுல வந்தா பழகிட்டு என்னைய கூப்பிடுங்க. உடனே தண்ணிக்குள்ள போட்டு முக்கிடுறேன். அப்படிலாம் செய்யக்கூடாது. கூப்பிடுங்க. சோ சொல்றா. ஆலாலம் சோ சோ உனக்கு கொடுக்குற 4000 ரூபாய் முடிஞ்சு போச்சு. இப்பொழுது இங்கே வரட்டணைக்கு ஆடி காத்தில் அம்மி மறந்தால் ஆளிலைகள் என்னாகும். அடி மீது அடி விழுந்தால் மனிதனிவன் நெஞ்சமிங்கு புண்ணாகும். வரும் துன்பம் ஏற்க முடியாது என்று எவராலும் சொல்ல முடியாது கூட. வருவதையெல்லாம் ஏற்றுக்கொள். தொப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் துணிக்கொண்டான். கூட்டத்தில் இருந்தாலும் மனசை எவரு மொழி மறந்தான். தொப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் துணிக்கொண்டான். கூட்டத்தில் இருந்தாலும் மனசை எவரு நடி மற. சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா. சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா. கோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் பணித்தனதா. கோபத்தில் இருந்தாலும் மனசையும் பணி மறந்தா. தாயுந்தையானாலும் தாரமாக இருந்தாலும் தலைவலியே உனக்கு வந்தால் தாங்கிக் கொள்ள முடியுமா? தலைவனானாலும் தந்தையாக இருந்தாலும் உங்களை நெஞ்ச உயரமதி மாற்றிக்கொள்ள முடியுமா? அடமண்ணி பேசுவோடு மண்ணை பார்த்து பாரு. அடி போல நீங்க பாரு. உங்க தாங்கி பார்த்து பாரு. கோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் துணித்தறினா. கோட்டத்தில் இருந்தாலும் மனசை எவனு மறி மறந்தான். போட்டு வந்தவரான் எத்தனையோ நிந்தையே. ஆரியவர் யார் யாரு அத்தனை பார்த்தேனே. வீடும் இந்த நாடாச்சு, வேடத்தாங்க போராச்சு. வந்த போரை மறந்தாச்சு, ஓடு கால போயாச்சு. வழிதாங்கி பள்ளி போச்சு, இடிதாங்கி கம்மியாச்சு. இங்கு நீடு பள்ளம் ஏது, மொழி தாண்டி பழக்கமாச்சு. இது வந்தால் கண்டு போனார்கள் அது மாற தானம் பாராத. கோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மனமும் கணித்தனிதான். கூட்டத்தில் இருந்தாலும் மனசைய மனுங்கடி மர. சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா. சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா. அரசுடன் உடல் உறவு கண்டு என்ன போடா. கோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மனமும் கணித்தனிதான். கூட்டத்தில் இருந்தாலும் மனசைய மனுங்கடி மறந்தான். நான்